மார்க்கு 7ஆம் அதிகாரம். வசனம் 1. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரும் சிலர் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். வசனம் 2. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவதே அசுத்த கையினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். வசனம் 3. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழியே சாப்பிட மாட்டார்கள். வசனம் 4. கடைசியில் இருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமலும் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே சொம்புகளையும் கிண்ணங்களையும் சொப்பு கூடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆச்சரியங்களையும் கை கொண்டு வருகிறார்கள். வசனம் 5. அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கையை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். வசனம் 6. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று. வசனம் 7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். வசனம் 8. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். வசனம் 9. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தையே கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளையே வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. வசனம் 10. இப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே. வசனம் 11. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கேட்பவன் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்றும் சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. வசனம் 12. அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாயாவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல். வசனம் 13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமதிக்கிறீர்கள், இதுவே போல நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். வசனம் 14. பின்பு அவர் ஜனங்களை எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். வசனம் 15. மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளிருந்து புறப்பட்டு வருவர்களை அவனை தீட்டுப்படுத்தும். வசனம் 16. கேட்கிறதற்கு காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். வசனம் 17. அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவர் சொன்ன ஊமைகளை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். வசனம் 18. அதற்கு அவர்கள், நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களாக புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்திருந்து கொள்ளவில்லையா? வசனம் 19. அது அவன் இருதயத்திலே போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தமாயும் கழிகிற ஆசன வழியாய் நீங்கி போகும். வசனம் 20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். வசனம் 21. அப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும். வசனம் 22. களவும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும்
கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் துஷ்ணமும் பொறாமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். வசனம் 23. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வசனம் 24. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளிலே போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் மறைந்து இருக்க கூடாமற்று போயிற்று. வசனம் 25. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணை தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தாள். வசனம் 26. அந்த ஸ்திரீ சீரேனியனாகிய தேசத்தானாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். வசனம். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். வசனம் 27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையும் மட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். வசனம் 28. அதற்கு அவள், மேஜையின் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளையே தின்னுமே என்றார்கள். வசனம் 29. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தைகள் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். வசனம் 30. அவள் தன் வீட்டிற்கு வந்தபோதோ பிசாசு போய்விட்டதாயும் தன் மகள் கட்டிலில் படுத்து இருக்கிறதையும் கண்டாள். வசனம் 31. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோபோவின் எல்லைகளில் வழியாய் கலிலேயாவின் கடல் அருகே வந்தார். வசனம் 32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேலே வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். வசனம் 33. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களையே அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. வசனம் 34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சிட்டு எப்பத்தா என்று அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். வசனம் 35. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். வசனம் 36. அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவோ அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரே, அவ்வளவோ அதிகமாய் அவர்கள் அதை பிரஸ்தாபம் பண்ணி. 37. எல்லோரையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர்கள் பேசவும் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள்.